இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரேய அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய நாசாய த்ரலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம. பார்வதி, வாங்க பட்டமாக்கா. என்ன பார்வதி, கால் எப்படி இருக்கு? வலியெல்லாம் ஒண்ணும் இல்லையே? காலை நல்ல நிலத்துல ஊனி எல்லாம் பாத்தியா? மெல்ல அடி எடுத்து வச்சு நடந்து கூட பாத்துட்டேன். வலியெல்லாம் எதுவும் இல்ல. கூடிய சீக்கிரமா பழையபடி நடக்க ஆரம்பிச்சிருவேன். நீ சீக்கிரம் நடக்கணும், கிச்சனுக்கு வந்து நிக்கணும். நீ இல்லாம கிச்சனே வெறிச்சோடி இருக்கு பார்வதி. யாரு? பட்டமாவா? நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த சுந்தரனே. சமையல் கட்டுல வேலையெல்லாம் முடிஞ்சது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சது. அப்படியே பார்வதியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பார்வதியும் தனியாவே உட்காந்துருக்கு. அவ கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அவளுக்கும் போரடிக்காம இருக்கும். சரிங்க சுந்தரனே, நீங்களும் பார்வதியை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருக்கீங்க. நீங்களும் வெளியில கடப்பக்கம் போயிட்டு வாங்க. நீங்க வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் பார்வதி கூட நான் இருக்கேன். நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. நான் வெளியில போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் பட்டமா. அது வரைக்கும் நீ பார்வதி கூட இரு. சரிங்க சுந்தரனே, நான் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேம்மா. சரிங்கப்பா. நான் வரும்போது என்னமோ ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தியே, என்ன ஸ்லோகம் பார்வதி? இது தன்வந்திரி மந்திரம்க்கா. இந்த மந்திரத்தை சொன்னா என் கால் சீக்கிரமா குணமாயிடும்னு கணேசன் ஃப்ரெண்டு சொன்னதா கணேசன் தான் சொன்னாங்கா. அதான் புத்தகத்தை பார்த்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்வதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் பட்டமாக்கா? நான் கிச்சன்ல வேலை முடிச்சிட்டு ரெஸ்ட் டைம்ல உன்னை பார்க்க வந்தேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னல, அது பொய் பார்வதி. என்ன பட்டமாக்கா சொல்றீங்க? எதுக்காக அப்பா கிட்ட போய் சொன்னீங்க? எதுக்காகன்னா உன் வீட்டுக்காரருக்காக தான். இப்படியே என்ன தூக்கிட்டு எங்க மாமா போயிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டியை நான் கையில தூக்கிக்கிட்டு இந்த உலகம் பூரா கூட சுத்துவேன். என்ன யார் கேட்க முடியும்? அதுக்கும் ஒரு காலம் வரும் மாமா. இப்ப யாராவது இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. இறக்கி விடுங்க. சரி, உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, இதான் அது. இறக்கி விடுறேன், உட்காரு. இதுல உட்காரு. செம்பருத்தி செடிக்கிட்ட போகணும்னு சொன்னல, இப்ப போலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே செம்பருத்தி செடிக்கிட்ட கூட்டு வந்துட்டேன். ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்படி செம்பருத்திய பார்த்து செம்பருத்தி கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு. தினம் ஒரு தடவையாவது நான் உன்னை பார்த்து பேசாம இருந்ததே இல்ல. கால்ல அடிபட்டு நடக்க முடியாம போனதுனால இத்தனை நாளா உன்னை பார்க்க வரல. எப்பவும் நான் மட்டும்தானே உன்னை தனியா வந்து பாப்பேன். இன்னைக்கு என் மாமாவும் நானும் சேர்ந்து வந்திருக்கோம். உனக்கு சந்தோஷம் தானே? கடவுள் இன்னைக்கு நம்ம பக்கம் தான் இருக்கார். அகிலா அவங்கள பார்த்துட்டா. இனிமே நடக்க போறத நாம வேடிக்கை பார்ப்போம். இனிமே தினம் என்ன மாமா கூட்டிட்டு வருவாரு, நான் வந்து உன்னை பாப்பேன். போயிட்டு வரட்டுமா மாமா? போல மாமா.
வந்துட்டியா? ஆ, என்னாச்சு மாமா, ஏன் நிறுத்திட்டீங்க? நான் எந்திரிச்சு நடக்கவா? ஒன்றும் இல்லை, அம்மாவும் ஐஸ்வர்யாவும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன மாமா பண்றது? நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே அம்மா கொஞ்சம் நடந்து காட்டு. ஆதி, நீ என்ன எங்க எல்லாரும் முன்னாடியே விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கியா? அவளை போய் நடங்கிற. நடக்க முடியாம தானே நீயே அவளை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வந்த. ஏதோ எழுந்திருச்சு நின்னுட்டாங்கிறதுக்காக நடன்னு சொல்லிட்டு இருக்க. அவளால ஒரு 8 கூட எடுத்து வச்சு நடக்க முடியாது. யாரையாவது தோளை பிடிச்சுக்கிட்டோ இல்ல கைய பிடிச்சுக்கிட்டோ தான் நடக்க முடியும். சும்மா நடன்னு. பார்வதியால் நடக்க முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா, என் வார்த்தையை விட உங்க வார்த்தைக்கு தான் பார்வதி அதிக மரியாதை கொடுப்பா. நீங்க பார்வதி நடக்க சொல்லுங்க, கண்டிப்பா பார்வதி நடப்பா. நடக்க சொல்லுங்கம்மா. ஆதி சொல்ற மாதிரி உன்னால நடக்க முடியுமா பார்வதி? அக்கா, அவளால நடக்க முடியாது. சும்மா ஆதிதான் ஆர்வ குளர்ல சொல்றாங்கிறதுக்காக நீங்களும் நடங்கிறீங்க. நீங்களே சொன்னாலும் சரி, யார் துணையும் இல்லாம அவளால நடக்க முடியாது. நான் சவால் விட்டு சொல்றேன். அம்மா சொன்னா பார்வதி கண்டிப்பா நடப்பா.